ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு முள் சீத்தாப்பழம் தெரியுதா? முள் தொட்டு காட்டியிருக்க பாருங்க, அது முள் மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம வந்து முள் சீத்தாப்பழம்னு பேர் வச்சுருக்காங்க போல் நம்ம சீனியர்ஸ் எல்லாம். இந்த பழம் வந்து நம்ம சவுத் இண்டியன் சைடில் நிறைய பார்க்கலாம் கைஸ். இந்த பழம் கட் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். நல்ல ஒரு டேஸ்டான ஒரு பழம் தான் இது. இதுக்கு பேர் எதுக்கு முள் அப்படின்னு இருக்குன்னா, வேறு வகை சீத்தாப்பழம்லாம் முள் இல்லாமல் இருக்கும். இது ஒரு சீத்தாப்பழம் மட்டும்தான் மேலே வந்து தொலியில் முள் இருக்கும். அதனால தான் முள் சீத்தாப்பழம் அப்படின்னு பேர் வந்திருக்கு பாருங்கள். அதை கட் பண்ணிட்டு நல்லா பழுத்த பழம், அதனால் மேலே அந்த தொலியை லைட்டாக அப்படியே கை வச்சு இப்படி உரிச்சோனாலே அது வந்துடுது. ஃபுல் பழமும் அப்படியே உரிச்சிடலாம். உரிச்ச பிறகு பாருங்கள், நான் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன். உள்ளே எவ்வளோ அழகாக சாஃப்டாக ஒயிட் கலராக க்ரீமியாக நல்லா ஜூஸியாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் மிக்ஸ்டு பைனாப்பிள் டேஸ்ட் வரும். சாப்பிடாதவங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கெல்லாம் அந்த பழம் நல்லா பிடிக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு லைட்டாக இனிப்பும் இருக்கும், புளிப்பும் இருக்கும். அதனால் சாப்பிட்லாம். ஆனால் புளிப்பு பிடிக்காதவங்களுக்கு இந்த பழம் வந்து அவ்வளோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அது உள்ளே எப்படி ஷேப்பாக ட்ரையாங்குலர் இப்படி தான் பீஸாக ஒன்றுக்கு ஒன்று அட்டாச்சாக ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும் அந்த பழம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நிறைய கொட்டை இருக்கும். இந்த கொட்டையும் வந்துட்டு இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்டவங்க, சிக்கு பழம் அப்படின்வாங்க, அந்த பழம் சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அதில் எந்த மாதிரி ஒரு சீடு இருக்குமோ அதே மாதிரி தான் இதுலேயும் சீடு இருக்கும். அந்த மாதிரி சீடு எடுத்துகிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் இந்த பழத்தை. இந்த பழம் நிறைய பேர் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. ஏன்னா புளிப்பாக இருக்குது அப்படின்ட்டு சர்க்கரை ஆட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே கூட சாப்பிடுவாங்க. எனக்கு அப்படியே சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஜூஸ் போட்டால் புளிப்பு இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படி கொட்டை எடுத்துகிட்டு ஜூஸ் போடுறதா இருந்தால் மிக்சரில் அப்படியே போட்டு ஜூஸ் அடிச்சிடலாம். இந்த கொட்டைலாம் வந்துட்டு எங்களுக்கு கிடைச்சா ஜஸ்ட் அப்படியே பிளேட்டில் வச்சுட்டு ஒரு இடத்துல போடுங்க. அது தானாகவே வளர்ந்துடும். லேண்டர் இருக்கிறவங்க. எனக்கு புளிப்பு தாங்க முடியலன்ட்டு நான் போயிட்டு உப்பு காரப்பொடியும் எடுத்துகிட்டு வந்துட்டு உப்பு போட்டு தான் சாப்பிட்டேன் கைஸ். நல்ல ஒரு பழம். இந்த பழம் வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய கேன்சருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. இதோட ரேட்டு கூட நல்ல ரேட்டு தான் கிட்டத்தட்ட. இதுதான் அதோட செடி எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து தானாக வளர்ந்து அந்த கொட்டை அப்படியே எடுத்து போட்டோம்ல, அந்த கொட்டையில் தானாக வளர்ந்த ஒரு செடி தான் இது. நல்லா இருக்கா? இதுதான் முள் சீத்தாப்பழம் செடி. தேங்க்